இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு மாதம் 10 நாளுங்கிறது வந்து ஒரு யுகாந்திரம் மாதிரி போக போகிறது. உங்களுக்கு பதட்டம், டென்ஷன், கோபம். ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு வந்து பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது வந்து ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீனராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம், இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் வந்து மீனராசிக்குள்ள பிரவேசம் ஆகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் வந்து கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜபம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும், சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். மேஷ ராசிக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு. அந்த இடத்துல சனியோடு, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதியான சனியோடு இணையிறதுனால உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். இந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாருன்னா தன்னுடைய பார்வையால் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள், பயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு பயம் வரும், எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமோ, எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வந்திருக்குமோ, எனக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்துருத்தோ, இல்லை எனக்கு டியூமர் வந்துருத்தோன்னு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மேஷராசிக்கு இருக்கக்கூடிய மாதமாக இந்த 1.5 மாதம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் 1.25 மாதம், 1 மாதம் 10 நாள். இந்த 1 மாதம் 10 நாளுங்கிறது ஒரு யுகாந்திரம் மாதிரி போக போகிறது. உங்களுக்கு பதட்டம், டென்ஷன், கோபம், எடுத்த காரியத்தில் எந்த ஒரு காரியத்திலும் பதட்டத்தில் செயல்பட்டு தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள், மனசில் கிளேசங்கள் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் வாக்குவாதம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் எது பேசினாலும் இப்போ நெருப்பாக, அதாவது இந்த டிராகன் பார்த்துருக்கீங்கன்னா, சைனீஸ் டிராகன், அது வாயை திறந்தால் நெருப்பு வரும்னு சொல்லுவாங்க. அது நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வாயை திறந்து பேசினா, நீங்கள் வாயை திறந்தாலே நெருப்பு தான் வரும். அப்படியே நெருப்பு கக்குவீங்க. அந்தளவுக்கு உக்கிரத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் பேசினாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் விஷயமாக பேசினாலும் சரி, ஆஃபீஸில் நீங்கள் நல்ல அட்வைஸே பண்ணினாலும் சரி, நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஏன் இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் பேரில் போர்க்கொடி தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் ஃபேக்ட்ரி மாதிரி இடத்துல வேலை பண்ணுறீங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு 1000 பேர் 500 பேர் இருக்காங்கன்னா, யூ ஆர் உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க. யூ ஆர் தி டெட்லியஸ்ட் எனிமின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தங்க அவிழ்த்தன்னு பேசுவீங்க. வெட்டு 1 துண்டு 2, மூஞ்சில் அடித்த மாதிரி நீ பண்ணுற தப்பு, எனக்கு இது பிடிக்கல. ஆனால் அது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு, கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த பேச்செல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது சயனஸ்தானம், அயன சயனஸ்தானம், தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையும் இப்போ வருது. உங்கள் உறவுகள் வகையில் நீங்கள் மனஸ்தாபத்தை, அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் யாராவது தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்கள வச்சு வாட்டு வைங்க பாருங்கள். ஏதோ ஒரு படத்தில் வரும், வெத்தலை பாக்க வச்சு கொட்டி எடுத்துருவாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தைகளால் அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஏப்ரல் 2லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான விஷயத்தில் இப்போ இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, வயசானவங்களே 50 வயசானாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைப்பை தொங்க போட்டுக்கிறாங்க. என்ன சினிமாவில் காமிக்கிற மாதிரி தலைப்பை கால் வரைக்கும் தர வரைக்கும் விழருது.
இது என்ன ஆகுது அப்படின்னா, விளக்கேற்றும் போது அதை இடுப்பில் சொருகிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இதெல்லாம் ரிஸ்க்கு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் விளக்கேற்றும் போது அது எங்கேயாவது பட்டுடுது அப்படின்னா, இது என்ன உடனே வந்து நெருப்புன்னா வாய் வெந்துடாது. ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து சனி செவ்வாய் நெருப்பும் ஆசிடும் சேரதுனால உங்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.